சாலிசிலிக் ஆசிட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம். கிளைகாலிக் ஆசிட் வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஹைலூரானிக் ஆசிட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். மேண்டலிக் ஆசிட் வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ ஹெர்ப்ஸ் இன்ஃபியூஸ்ட் ஹேர் ஆயில்ஸ், கேரளால பண்ற ஹேர் ஆயில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணா முடி வளருமா வராது? Generally, I'm not a very big fan of hair oils because ராபிட்டோட ரத்தம்ல பண்ற ஹேர் ஆயில் வந்து வேற லெவல்ல ஹேர் growth கொடுக்குது. கேள்விப்பட்டது. அதெல்லாம் ஒர்க் ஆகுமா? என்ன இருப்போது உனக்கு ரத்தத்தில் என்ன ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதுதான் இருக்குது. அதில் உனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பில்லை. நான் இது பார்த்ததுக்கு நான் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த இடத்துல அந்த செல்ஸ் வளர்ந்து தான் நம்மளுக்கு இந்த நெயில் ப்ரொடியூஸ் ஆகும். அதை டேமேஜ் பண்ணால் என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக எது வேணால் உள்ளே போயிடும். அப்போ உள்ள பாக்டீரியா வளரும், ஃபங்கஸ் வளரும், அப்புறம் நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். பிஆர்பி, ஜிஎஃப்சிலாம் வந்து சம பூமில் இருக்குது. நிறைய பேர் தேர் கம்மிங் டுவர்ட்ஸ் டூயிங் இட். எல்லாரும் ஒரு ஹேர் ஃபால்னு போன உடனே எடுத்த உடனே பிஆர்பி, ஜிஎஃப்சி என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம சரி பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகும்போது உனக்கு எஃபெக்ட் இருக்காது. Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. நான் ஆல் அபவுட் ஆசிட்ஸ் அப்படின்னு ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாருக்குமே ஆசிட்ஸ் பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது. சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், இந்த ஏஐ எல்லாம் பார்த்து எல்லாருமே செம்ம எக்யூப்டாக இருக்காங்க. ஸோ அதனால் குவிக்காக ஒவ்வொரு ஆசிட்ஸ் பேரும் நான் சொல்லுவேன். அந்த ஆசிட்ஸை எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது, எந்தெந்த ஸ்கின் யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாது, சீரமாக யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி நீங்கள் குவிக்காக எனக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வித் சாலிசிலிக் ஆசிட், எந்தெந்த ஸ்கின் யூஸ் பண்ணலாம்? சாலிசிலிக் ஆசிட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஆக்னி அதிகமாக இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். சாலிசிலிக் வந்துட்டு ஃபேஸ் வாஷஸில் யூஸ் பண்ணலாம், ஜெல் பேஸ்டாக யூஸ் பண்ணலாம், சீரம் ஃபார்முலேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? ட்ரை ஸ்கின்னு, சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பர். கிளைகாலிக் ஆசிட். கிளைகாலிக் ஆசிட் வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். கிளைகாலிக் ஆசிட் வந்துட்டு ஃபேஸ் வாஷஸாக யூஸ் பண்ணலாம், க்ரீம்ஸாக யூஸ் பண்ணலாம், சீரம்ஸாக யூஸ் பண்ணலாம். அகெயின் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஹைலூரானிக் ஆசிட். ஹைலூரானிக் ஆசிட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், அண்ட் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். ஹைலூரானிக் ஆசிட் ஜெல் ஃபார்முலேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம், க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம், சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். க்ரீம்ஸ் வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். சீரம் ஃபார்முலேஷனாக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க சீரம் ஃபார்முலேஷன் யூஸ் பண்ணலாம். சூப்பர். விட்டமின் சி. வைட்டமின் சி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆக்னி அதிகமாக வரவங்க ஜென்ரலாக வைட்டமின் சி அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. ட்ரை ஸ்கின்க்கு யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணலாம். சீரம் ஃபார்முலேஷன்ஸ் கேன் பி யூஸ்ட். ஸோ நயசினமைட் அது மாலிக்யூல் தான், பட் இருந்தாலும் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நயசினமைட் ஆக்சுவலி நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். டீனேஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டீனேஜில் நிறைய பேருக்கு ஆக்னி வருதுல்ல, அவங்களே நயசினமைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், பிக்மெண்டேஷனுக்கும் யூஸ் பண்ணலாம். நயசினமைட் வந்துட்டு உனக்கு ஜெல் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, க்ரீம் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது, லோஷன் ஃபார்முலேஷன், சீரம் ஃபார்முலேஷன் எது வேணால் யூஸ் பண்ணலாம். லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், ஆக்னி இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். லாக்டிக் ஆசிட் ஃபேஸ் வாஷஸ் இருக்குது, லாக்டிக் ஆசிட் சீரம்ஸ், க்ரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாடியில் சில பேருக்கு ஆக்னி வரும். இங்கெல்லாம் வந்துட்டு கெரட்டோசிஸ் பைலாரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இங்கே ஸ்பைக்கியாக இருக்கும், கையிலலாம் ஸ்பாட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். கைக்கு யூஸ் பண்ணலாம், பேக்குக்கு யூஸ் பண்ணலாம். நைஸ். ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ இதெல்லாம் யார் யூஸ் பண்ணலாம்? ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ தான் இப்போ நீங்கள் சொன்னது. பிஹெச்ஏ வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட் தான் பிஹெச்ஏ, பீட்டா ஹைட்ராக்சி ஆசிட். ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட்ஸ் வந்துட்டு ஃப்ரூட் ஆசிட்ஸ், பழத்துலேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்கள் சொன்ன கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மேண்டலிக் ஆசிட், இது எல்லாமே ஏஹெச்ஏ. கிளைகாலிக் ஆசிட்ன்றது சுகர் கேன்லேருந்து எடுப்பாங்க, லாக்டிக் ஆசிட்ன்றது மில்க்லேருந்து எடுப்பாங்க, மேண்டலிக் ஆசிட்ன்றது கிரேப்ஸ்லேருந்து எடுப்பாங்க. இதில் இருக்கிற ஆசிட்ஸ் தான் ஏஹெச்ஏ. ஏன்னா இப்போது ஏஹெச்ஏ, பிஹெச்ஏ வந்து பீல் ஃபார்ம்ஸில் இல்லை லிக்விட் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இரிட்டேஷன் காஸ் பண்ணுது. அதனால பீலில் வந்துட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. க்ரீம்ஸில் யூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் கிளைகாலிக் ஆசிட் 1%, 3%, 6%. பீல்ஸாக நம்ம போகும்போது 15%, 25%, 30%, 50%, 70% பிக்மெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன்ஸ் அதிகமாகும் போது பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபைன். மேண்டலிக் ஆசிட் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மேண்டலிக் ஆசிட் வந்துட்டு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், பிக்மெண்டேஷன் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின்னை யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணக்கூடாது. எந்தெந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம்? யூ கேன் யூஸ் மேண்டலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷஸ் இருக்குது, கொஞ்சம் மைல்டாக இருக்கும். உனக்கு கிளைகாலிக் அண்ட் சாலிசிலிக்கை விட இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும், அவங்க யூஸ் பண்ணலாம். ஆக்னி இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம்.
ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணலாம், சீரம்ஸ் அண்ட் க்ரீம்ஸும் யூ கேன் யூஸ். சூப்பர். இப்போ நம்ம ஹேர் செக்மெண்ட் போயிடலாம். ஹேருக்கு வந்துட்டு அகேன் நிறைய மித்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ மித்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். எக் வந்துட்டு ஹேரில் யூஸ் பண்ணால் ஹேர் சாஃப்டாக இருக்கும், சில்கியாக இருக்கும். எக் ஷாம்பூஸ்லாம் வந்துருச்சு, பியர் ஷாம்பூஸ் கூட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போடலாமா? எக் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், எக் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணலாம். எக்கில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் விடும்போது உனக்கு அந்த கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஹேரோட அவுட்ரு எது பார்த்தேன்னா உனக்கு இந்த கெராட்டின் வந்துட்டு இப்படி இப்படி இருக்கும். இந்த ரூஃப் பார்த்துருக்கல, டைல்ஸ் வந்துட்டு இப்படி இப்படி இருக்கும்ல அந்த பழைய காலத்தில், அந்த மாதிரி தான் ஹேரோட அவுட்டர் ஸ்ட்ரக்சரில் அந்த கெராட்டின் இப்படி இப்படி இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ரோட்டீன் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்சஸ் இந்த எக்ஸெல்லாம் யூஸ் பண்ணும்போது உனக்கு அது கொஞ்சம் சீல் பண்ணும், அதனால கண்டிஷனிங் எஃபெக்ட் இருக்கும். ஸோ கொஞ்ச நாளைக்கு உனக்கு ஹேர் ஸ்மூத்னிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஆனால் நீ எக் ஷாம்பூஸ்லாம் பார்த்தோன்னா அவன் யூஸ் பண்ணுற கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், 1% 2% தான் யூஸ் பண்ணுவான். ஸோ அதில் உனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு மாஸ்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்கு போடலாம், நீ அதில் கொஞ்சம் ஏதாவது ஆலிவ் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், இந்த ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் எல்லாம் கூட, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போடலாம், எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 1/2 hour போல் ஊற விட்டுட்டு யூ கேன் வாஷ். சூப்பர். ஸோ நீங்களே வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ்லாம் சொன்னதுனால இந்த ஹோம் ப்ரிப்பேர்ட் ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த 64 ஹெர்ப்ஸ் இன்ஃபியூஸ்ட் ஹேர் ஆயில்ஸ், கேரளாவில் பண்ணுற ஹேர் ஆயில்ஸ், இதெல்லாம் இப்போ செம்ம பூமாக இருக்கு மார்க்கெட். இதெல்லாம் யூஸ் பண்ணால் முடி வளருமா வராது? ஜென்ரலாக ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹேர் ஆயில்ஸ் பிகாஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்கஸ் நிறைய வளர ஆரம்பிக்கும் ஸ்கேல்பில். ஈஸ்ட் மெலசீசியா ஃபர்ஃபரன்ற ஒரு ஈஸ்ட் கிருமி வந்துட்டு நம்ம ஹேர் உள்ளேயே தங்கி இருக்கும். ஆயில்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஈஸ்டோட க்ரோத் ஜாஸ்தி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ டேண்ட்ரஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில் என்ன பண்ணோன்னா ஹேரை கண்டிஷன் பண்ணும், சாஃப்ட் பண்ணும், அவ்வளோதான் பண்ணும். பட் ஜென்ரலாக ஐ ஃபீல் ஃபார் ஹேர் க்ரோத் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதை விட வாட் யூ டேக் இன்டர்னலி உள்ளே நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் இன்னும் இட் பெட்டராக ஒர்க்ஸ். ராபிட்டோட ரத்தம்ல பண்ற ஹேர் ஆயில் வந்து வேற லெவல்ல ஹேர் க்ரோத் கொடுக்குது கேள்விப்பட்டது. ஒரு அது எனக்கு தெரிஞ்ச சம்வேர் அரௌண்ட் 5K above தான் அந்த காஸ்டே. ரொம்ப ரேர் டு ஃபைண்ட். அதெல்லாமே ப்ரீ புக்கிங்லாம் நிறைய வெப்சைட்ஸ்ல போய் நான் வேணா ட்ரை பண்றேன், நான் கேள்விப்பட்டது இல்லை. ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுமா? ராபிட்டோட ரத்தம் இருக்க ஹேர் ஆயில்லாம் என்ன ஆயிரப்போது? உனக்கு ரத்தத்தில் என்ன ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதுதான் இருக்குது. அதில் உனக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரதுக்கு வாய்ப்பில்லை. நான் இது பார்த்ததுக்கு நான் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். பட் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் சயின்டிஃபிக்காக ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஓகே. ஸோ அந்த அளவுக்குலாம் இதில் இப்போ நிறையா ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ்லாம் மார்க்கெட் இருக்குது, கமர்ஷியலாகவுமே இருக்குது, சில சல்ஃபேட் ஃப்ரீ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸும் இருக்குது. அது மட்டுமே போட்டாலே டேண்ட்ரஃப் போயிடுமா? டேண்ட்ரஃப் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஈஸ்ட் கிருமினால வரும். மெலசீசியான்ற ஒரு ஈஸ்ட்டு நம்ம தலையில் அதிகமாக வளர்கிறதுனால டேண்ட்ரஃப் பொறுத்த வரைக்கும் அதுக்கு க்யூரே கிடையாது, கண்ட்ரோல் தான் செய்ய முடியும். ஊம் டு டூம்னுவாங்க, அம்மா வயிற்றுக்குள்ளே ஆரம்பித்தா சாகிற வரைக்கும் அது நம்மளை விட்டு போகாது. அது வீடே நம்ம தலை தான், அது நம்ம தலையில் தான் இருக்கும், அதை கண்ட்ரோல் செய்யலாம். ஸோ ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கணும். ஆயிலி ஸ்கேல்ப்பாக இருந்தால் நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணணும் 2-3 days ஒன்ஸ். ஆன்டி டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணலாம், கீட்டோகோனசோல் அந்த மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் யூஸ் பண்ணலாம். தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது, ரொம்ப எண்ணெய் வைக்கிறதா இருந்தால் 1/2 hour வாஷ் பண்ணிடணும். தலகாணி கவரை 2 to 3 days ஒன்ஸு மாற்றணும். சீப்பையும் நம்ம ஒரு வாட்டி வாரோம், ஸோ சீப்பையும் ஒரு வாட்டி தலை குளிக்கும் போது அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் டேண்ட்ரஃப் வந்துட்டு கண்ட்ரோலில் இருக்கும். ஓகே. இந்த ஹேரை வந்துட்டு கியூட்டிக்கல் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்துட்டு சில க்ரீம்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணி ஓவர் நைட் விட்டு அது வந்துட்டு இட்ஸ் ஹெல்பிங் இன் ஹேர் க்ரோத் அந்த மாதிரிலாம் இப்போ நிறையா மித்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒர்க் ஆகுமா? நோ, நெவர். அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் பார்க்குறேன் பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் வந்துட்டு சம பூமில் இருக்குது. நிறைய பேர் தேர் கம்மிங் டுவர்ட்ஸ் டூயிங் இட், நிறைய சிட்டிங்ஸ் எடுத்து. அதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் பண்ணலாம்ப்பா, எஃபெக்ட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹேர் ஃபால்னு வந்தோடனே நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்க, இப்போ நிறைய காஸ்மெட்டிக் கிளினிக்ஸ் வந்துருச்சுல, எல்லாரும் ஒரு ஹேர் ஃபால்னு போன உடனே எடுத்த உடனே பிஆர்பி ஜிஎஃப்சி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு யூல் ஹேவ் டு அசஸ் எதனால் ஹேர் ஃபால் இருக்குது. ஹேர் ஃபால்க்கு உனக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல, எதனால் அந்த ரூட் காஸ் என்னன்றதை வில் ஹேவ் டு ட்ரை ஃபைண்ட் அவுட். ஏதாவது சத்து குறைபாடு இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். இப்போ உடம்புல இரும்பு சத்து கம்மியாக இருக்குது, நீ பிஆர்பி பண்ணுற அப்படின்னா உனக்கு அதுக்கு ரிசல்ட்டே இருக்காது. நீ ஃபஸ்ட்டு என்னென்ன சத்து கம்மியாக இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம்ஸு, தைராய்டு ஏதாவது இருக்கா, ஹார்மோனல் இஷ்யூ இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணோன்னா எஃபெக்ட் இருக்கும். நம்ம இதை சரியே பண்ணாமல் அண்டர்லைங் என்ன ப்ராப்ளம்ன்றதை நம்ம சரி பண்ணாமல் டைரெக்டாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போகும்போது உனக்கு எஃபெக்ட் இருக்காது. ஸோ பிஆர்பி ஜிஎஃப்சிலாம் பண்ணலாம். என்னன்றதை எதனால் ஹேர் ஃபால் வருது கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணலாம்.
ஓகே. ஹேர் பார்க்கும்போதே நெயில்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்துட்டு இப்போது பயங்கரமாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிருச்சு. ஐ மீன் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி அதெல்லாம் பின் பூமிங்ன்றதுனால நெயில்ஸுன்றதே டெட் செல்ஸாக தான் இருந்தது. இப்போ நெயில்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு சாஃப்ட்னர், அதுக்கப்புறம் க்ரோத்துக்கு ஆயில் அப்படிலாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நிறைய அந்த கியூட்டிகல்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணுறது, அதை கட் பண்ணுறது, அதெல்லாமே இந்த நெயிலோட ஃபோட்டோவே இருக்குது, காமிச்சிடுறேன் பாரு. இங்கே நெயில் இப்படி இருக்கும். இதுதான் வந்துட்டு நெயிலோட மெயின் போர்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கும். நெயில் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அந்த செல்ஸ் வளர்ந்து தான் நம்மளுக்கு இந்த நெயில் ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்துட்டு டெட் போர்ஷன் ஆஃப் த நெயில். இங்கே இருக்கிறது தான் இந்த லிவிங் போர்ஷன் ஆஃப் த நெயில். ஸோ நம்ம இந்த நெயிலுக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு லேயர் இருக்கும். நம்ம என்ன போட்டாலும் அது உள்ளே போகாது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் கையில் என்ன தான் நம்ம அப்ளை பண்ணாலும் இது உள்ளே இந்த இடத்துக்கு அது என்டர் ஆகாது. அதுக்கு ஒரு கவரிங் மாதிரி இருக்கும் இந்த இடத்துல, கியூட்டிக்கல் கவரிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுதான் இதுக்கு ப்ரொடெக்ஷனே நம்ம நெயிலுக்குள்ள. ஸோ அது அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுனால இது எதுவும் இது எனக்கு தெரிஞ்ச எல்லா நெயில் பார்ஸ்லையுமே ஃபர்ஸ்ட் அந்த கியூட்டிக்கலை கட் பண்ணிட்டு புஷ் பண்ணிட்டு தான் வந்து அவங்க அந்த ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸோ அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன்ஸோ பண்ணவே அது வந்துட்டு டேமேஜ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளுக்கு மெயின் ப்ரொடெக்ஷனே. அதுதான் நம்ம அந்த லிவிங் பார்ட் ஆஃப் த நெயிலுக்கும் டெட் பார்ட் ஆஃப் த நெயிலுக்கு இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன். அதை வந்துட்டு ஷுட் நாட், அது டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அது டேமேஜ் பண்ணால் என்ன ஆகும், உனக்கு ஈஸியாக எது வேணால் உள்ளே போயிடும். நம்ம வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம், கையை ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருக்கோம். அப்போ அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக உள்ளே இறங்கும். அப்போ உள்ளே பாக்டீரியா வளரும், ஃபங்கஸ் வளரும், அப்புறம் நெயில் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரும். அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸே அப்போ பண்ணக்கூடாதுன்றீங்களா? நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப போட்டு ஸ்க்ரேப் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபைன். Saubhagya Home and Kitchen Appliances. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.